சத்தியத்தை சரியாக அறிந்து ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நீங்கள் அலங்கரிக்கப்படவே தேவன் உங்களை என்னோடு கிருபையாக இணைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. பூமியில உங்களுக்கு செகண்ட் தேர்டே இருக்கக்கூடாதுங்க. பூமியில் உள்ள எல்லா தேசத்தாரை விட நீங்கள் டாப்ல இருப்பீர்கள். அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000 என்கிற அந்த சீரீஸிலே 4வது சத்தியம் அவருடைய ஆசையின் ஆழங்கள். தேவனுடைய ஆழங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம்? உங்கள் மேலே அவர் எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறாரு, அதில் எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்று ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஐயா, ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்கு ஈடாக உலகத்தில் எவனுமே இருக்கக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. ஆமென். that is his desire and also that is his design. உபாகம் 28:1 என்னதுங்க சொல்லுது? பூமியில் உள்ள யாருமே என் பிள்ளைக்கு ஈடாக வரக்கூடாது. ஏன்னா அவருக்கு தான் அப்படி இமேஜின் பண்ண முடியும். ஏன்னா வானத்தையும் பூமியை படைத்த தேவன் நம்முடைய தகப்பன் அல்லவா? ஐயா, உங்களை பற்றி அப்படி தான் ஆசைப்படுறாருப்பா. பாருங்கள், என்னுடைய மகள் டயனா கிறிஸ்டோபர் அமெரிக்காவில் இருக்கிறான். எனக்கு என்ன ஆசை இருக்கு? அவள் சத்தியத்தை சரியாக அறிகிறா, சரியாக போதிக்கிறா. ஆகையினாலே அருமையானவர்களே, அந்த ட்ரம்ப் பதவிக்கு என் மகள் வர வேண்டும் என்று நானும் ஆசைப்படுவது போல. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். எப்படி நம்முடைய தகப்பனாகிய தேவன் வானமும் பூமியும் கொள்ளாத அளவுக்கு மகா பெரியவராக இருக்கிறாரோ, அதை போல அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய திட்டங்களும் மகா பெரியதாக இருக்கிறது. அது உங்களுடைய அறிவுக்கு எட்டாது. ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது தான் உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த வெளிச்சம் ஃப்ளாஷ் அடிக்கும். கர்த்தர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. ஒரு 4-5 காரியங்களிலே எந்த லெவலுக்கு தேவன் உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார் என்று நாம் கற்றுக்கொள்வோமா? முதலாவது பாருங்க, ஞானம். அவர்களுக்கு முன்னும் அப்படி ஞானவான் யாரும் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு பின்னும் யாருமே அந்த அளவுக்கு வரவே கூடாதுங்க. அப்புறம் என்னது? பலன், ஸ்ட்ரென்த். அப்புறம் என்னது? ஐஸ்வர்யம். அப்புறம் ஆயுசு நாள். இப்படி எதை எடுத்தாலும் எக்ஸ்ட்ரீம் பிளான் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் ப்ரமோஷன், அன்இமேஜினபிள் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அன்ஸ்டாப்பபிள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. ஓ, வாட் அ லவ்விங் டேடி. ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு பல முறை பார்த்தாலும் கூட நான் அதை என்ன செய்கிறதில்ல, சோர்ந்து போகிறதில்லை. இதெல்லாம் உள்ளே ஏற்றணும், மனசில் ஏற்றணும். அப்போ தான் மரண ஊற்று ஜீவ ஊற்றாக மாறும். 1 கொரிந்தியர் 1:24 ஆயிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்களானாலும் தெலுங்கர்களானாலும் ஆங்கிலேயர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் உங்களுக்கு ஞானத்தை தரவில்லை, அவரே உங்களுக்கு ஞானமாகி விட்டார். அப்படின்னா இப்படி கூட நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் தேவ ஞானமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. புரியுதாங்க உங்களுக்கு? அது அவருடைய ஆசை. இன்னைக்கு தலைப்பு என்ன? அவருடைய ஆசையின் ஆழங்கள். ஆழங்களை தியானிக்கிறோம். மனுஷ ஞானத்தை வச்சிங்க இந்த உலகத்தில் காணப்படுகிற ஒஸ்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ அவர் என்ன செய்யறாரு? தேவ ஞானத்தை தரவில்லை, அவர் உங்களுக்குள்ளே தேவ ஞானமாக வாசம் பண்ணுகிறார். இதை நான் சொல்லி கொடுக்குறேன் எங்கள் சர்ச்சுக்கு வர்ற சில பிள்ளைகளுக்கு. ஆல்வேஸ் தே கெட் டாப் ரேங்க். நேற்று திருச்சி ஹாஸ்டல்லேருந்து ஒரு கேர்ள் கூப்பிடுறேன். அங்கிள், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் எனக்கு எக்ஸாம், எனக்கு பயமாக இருக்குது, ஃபெயில் ஆயிரோன்னு பயமாக இருக்குது. சரி, உனக்கு எவ்வளோ மார்க் வேணும்னு கேட்டேன். 100க்கு 50 வந்தாலே போதும்னா, இயேசுவின் நாமத்தினால நீ 80% வாங்குறாமா, அந்த ஒரு வசனத்தை மெடிடேட் பண்ணுன்னு சொன்னேன். இன்றைக்கி ஃபோன் பண்ணுறா, அங்கிள்
எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் எழுதிட்டேன். ஈஸியாக 80+ வாங்கிறவர் ஏன்? இயேசுவாகிய ஞானம் உனக்கு வேலை செய்யும் மகனே மகளே. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy we have. சாலமோனுக்கு முன்னும் அப்படி புத்திசாலி கிடையாது, ஞானவான் கிடையாது. அதுக்கு பிறகு அப்படி தாங்க அவர் பிளான் வச்சிருக்கிறார். எக்ஸ்ட்ரீம் பிளஸ்ஸிங், எக்ஸ்ட்ரீம் ப்ரொமோஷன். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. சரி, அடுத்தது என்னது? ஸ்ட்ரென்த். அவருடைய ஆசை என்ன ஆசை தெரியுமா? உலகத்தில் உள்ள மிகப்பெரிய வலிமை மிக்க பலன் மிக்க என்ன செஞ்சிட்டாரு? அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு நீ வர வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை ஆண்டு? உனக்கு மரணமே கிடையாது. அதை அடுத்த பாயிண்டில் நம்ம பார்ப்போம். உன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் குறைஞ்சது 120 இயர்ஸுக்கு மேலாக நீங்கள் பலவீனமாக இருக்காமல் பலசாலியான மிருகமாகிய காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாக உடையவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாருங்க. அதுக்கு என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? தன்னையே உனக்கு பலனாக்கிட்டாருப்பா. அதே அதிகாரம் தான். 1 கொரிந்தியர் 1:24. இயேசுவையே உனக்கு தேவ பலனாக்கி விட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த பலன் என்ன செய்யும்? மலையை பெயர்த்து சமுத்திரத்தில் தள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கது. அந்த பலன் என்ன செய்யும்? வழியே இல்லாத கடலுக்குள்ள தண்ணியை வற்றி போக பண்ணும். அந்த தேவ பலனினால் நீ இடைகட்டப்பட்டு இருக்கிறாய் என்பதை என்னைக்கு நீங்க அறிந்து ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. அந்த பலன் என்ன செய்யுங்க? இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்யும், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்யுங்க. புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அதென்ன மிகப்பெரிய, அதை விட பெரிய அற்புதம்? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? தண்ணீர் மேலே நடந்தார். நீ ட்ரூத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா, ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும் தெரியுமா? தண்ணீரின் மேலே அவர் நடந்தார் ஐயா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய். தண்ணீரின் மேலே அவர் நடந்தார் ஐயா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய். ஏன்? உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை டெய்லி செய்வாய், நாளும் செய்வாய். மகனே, என்னோடு இணைந்து கொள்ளுங்க. உலகத்தை உலுக்குவோங்க. ஏன்? You are a world shaker. நீங்கள் உலகத்தை உலுக்குகிறவர்களாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். எல்லாம் பிரேக் ஆகுது, எல்லா அவிசுவாசமும் அகன்று போகுது, பயமும் ஒளிந்து போகிறது, குற்ற உணர்வு போவலியே. என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் தாங்கள் உலகத்தை உலுக்கக்கூடிய பலசாலியாக இருக்கிறார்கள் என்பதை என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேர் அறிந்து ஏற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. ரைட், அடுத்தது பாருங்களேன். இன்னைக்கு என்ன தலைப்பு? அவருடைய செல்ல பிள்ளைகளாகிய நம்மை எந்த அளவுக்கு உயர்த்த அவர் ஆசையாக இருக்கிறார் என்பதை தியானிக்கிறோம். முதலாவது என்ன பார்த்தோம்? ஞானம் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஈடாக ஒருத்தனும் இருக்கக்கூடாது. பலன் என்று சொன்னால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அப்புறம் மூன்றாவது ஐஸ்வர்யம், நாட் லெஸ் தென் அபண்டன்ஸ். அப்படின்றா என்ன பொருள்? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். இதெல்லாம் பைபிளில் இருக்குங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம அதை சீரியஸாக எடுக்கிறதே இல்லை. ஆகினால என்ன பாருங்க, 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக மேல்நாட்டு மிஷனரிகள் கோடி கோடியாக வந்து கொட்டுனாங்க. நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்களை அவர்களால் கட்ட முடிந்தது. நூற்றுக்கணக்கான என்ன செஞ்சாங்க? காலேஜை கட்டினாங்க, சர்ச் பில்டிங் கட்டினாங்க. இன்றைக்கி நார்த் இந்தியாவில் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் தியாகம் பண்ணி ஊழியம் செய்கிறாங்க ஏழைகள் மத்தியில். அங்கே வந்து நூற்றுக்கணக்கான ஆலயம் கட்ட வேண்டி இருக்குங்க. ஏனென்றால் நூற்றுக்கணக்கான ஆராதனைகள் மரத்தடிகளிலும் குடிசைகளிலும் மண் குடிசையில் நடந்துட்டு இருக்கு. அப்போ உன்னை எந்த அளவுக்கு அவர் ஐஸ்வர்யவனாக்க விரும்புகிறார்? பூமி தாங்க முடியாத அளவுக்கு. ஹல்லேலூயா. அவனா இமேஜின் பண்ணுறேங்க, ஆண்டவர் எனக்கு 10,000 கோடி ரூபாய் தர போகிறார். எப்படிங்க கோடிகளை எண்ணிட்டு கிடக்குது? மிஷினில் ஒன்றுனா போட முடியாதுங்க. 500 ரூபா நோட்டு, எத்தனை நோட்டு சேர்ந்தா 1 கிலோ லாரி நிறைய ஏற்றி வே மிஷினில் போட்டு இதில் வந்து இத்தனை 1000 கோடி இருக்குது. எங்க இப்படிலாம் இமேஜின் பண்ண சொல்கிறாருங்க ஆண்டவர். பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பைபிளில் இருக்கா இல்லையாங்க? இல்லாத வார்த்தை நான் ஒன்றையுமே பேச மாட்டேன், அதை பேச நான் துணிய மாட்டேன். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். பாருங்க, அடுத்தது ஆயுசு நாள் உனக்கு சாவே வரக்கூடாது. See God's extreme. அது அவர் ஆசைங்க. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. உனக்கு எப்படி சாவு வரும்? ஒரு வசனத்தை நான் வாசிக்கட்டுமா? தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் ஹிஸ் பிளட் அண்ட் ஹிஸ் பாடி. பல வசனங்கள் இருக்கின்றன, இம்மார்டல் லைஃபை குறித்து பல வசனங்கள் இருக்கின்றன. கர்த்தர் நல்லவர், நல்லவர். ஐ ஆம் ஸோ ஹாப்பி அபவுட் தம்பி ஜெஸ்ஸோடியானுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். பாருங்கள், ஆமாம், இம்மார்டலிட்டியை குறித்து ஒரு புக்கே எழுதியிருக்கிறாரு. வாங்கி வாசிங்கங்க. வியாதியோடு வாழாதீங்க, 120 சாகாதீங்க. அட்லீஸ்ட்டு ஆதாம் ஏவாள் ஆபிரகாம் வளர்ந்தது போல் 800-900 வருஷம் ஈஸியாக வாழலாங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஐயா உங்களுக்கு சாவே வரக்கூடாது என்பதற்காக அவருடைய குமாரனை சாகடித்தாரே. நான் அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? யோவான் 6வது அதிகாரம் 58வது வசனம். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. எது? இயேசுவே அப்பமாக இருக்கிறார். இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்பாவுடைய ஆசை உங்களுக்கு புரியுதா அருமையானவர்களே? இதாங்க அப்பாவுடைய ஆசை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் எக்ஸ்ட்ரீம் பிளஸிங்கை கொடுக்க ஆசையாக இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு வார்த்தையை நீங்கள் ஈஸியாக பிடிச்சுக்கணும். என்னெல்லாம் சொன்னேன்? எக்ஸ்ட்ரீம் விஸ்டம், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த், எக்ஸ்ட்ரீம் ஃபைனான்ஸ், எக்ஸ்ட்ரீம் லைஃப் ஸ்பேன். இது எல்லாத்தையும் நீங்கள் இன்னும் நான் ஃபோக்கஸ்டாக வர்றேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கட்டுமோ அல்லது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். யோவான் 17:22 பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. கவனியுங்க, ஐ வில் கிவ் them என்று சொல்லல. ஐ ஹவ் given what? The same glory you have given unto me. நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்த. அந்த மகிமையில் என்னெல்லாம் இருக்கு? அறிவு கெட்டாத ஞானம், அறிவு கெட்டாத ஸ்ட்ரென்த்து, அவருக்கு அறிவு கெட்டாத ஐஸ்வர்யம், அறிவு கெட்டாத லைஃப் ஸ்பேன் இருக்குங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை அருமையானவர்களே, புதிய பழைய ஏற்பாடு ரெண்டுலையுமே இருக்குது. அவன் கேட்குற, ஆண்டவரே இந்த ஜனங்களை என்னால் நியாயம் தீர்க்க முடியாது, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டான். ஆண்டவருடைய உள்ளம் குளிர்ந்துட்டு, எப்பா நீ ஞானத்தை தான் கேட்குறா, நீ கேளாத மகிமையை உனக்கு தர்றேங்கிறார் பாரு. ஏன்? நான் யாரை ஆசீர்வதிக்கணும் அவனுக்கு ஈடாக உலகத்தில் ஒருத்தனும் இருக்கக்கூடாது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. அவருடைய ஆசையை கொஞ்சமாவது நிறைவேற்றுங்க. நடுத்தருவில் நிற்காதீங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமல் இந்த உலகத்தை விட்டு செல்லாதீர்கள். You are called to be the channel of blessing. ஐயா, அந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக வாய்க்கால்களாக அல்ல, நதிகளாக தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறாரே. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.